ஹலோ வீவர்ஸ்! வெல்கம் டூ மை சேனல் பிஃபோர் த லைன். இன்னைக்கு இந்த வீடியோல கருப்புளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒரு சுவையான இட்லி பொடி தான் செய்ய போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கருப்புளுந்து எப்படி நம்ம உடம்புல சேர்க்கறது? அதில என்ன செஞ்சா நல்லாயிருக்கும்? இப்படி யோசிக்கிற டைம்ல கருப்புளுந்த வச்சு ஒரு இட்லி பொடி செஞ்சா, பொடி இட்லியோ, பொடி தோசையோ அந்த மாரி செய்யும்போது இது நல்லா யூஸ் ஆகும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்றது? அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன? அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ. கருப்பு உளுந்து, காய்ந்த மிளகாய், கடலை பருப்பு, மிளகு, வெள்ளை உளுந்து, கறிவேப்பிலை, பூண்டு, பெருங்காயம், எள்ளு. இத வச்சு தான் நம்ம செய்ய போறோம். தேவையான பொருள்லாம் இவ்வளோதான். இதோட நம்ம உப்பு சேர்த்துக்கணும். அரைச்சதுக்கப்புறம் உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அடி கனமான பேனா இருந்தா வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வறுபடும். ஈவனா வறுக்க முடியும். இப்போ கருப்பு உளுந்து நம்ம சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து வந்து பாதி உளுந்தா இருக்கிறதுனால வறுக்கிறது வந்து நல்லா தெரியும். கருப்பு சைடு இல்லாம வெள்ளை சைடு வந்து நல்லா செவந்து வரும்போது வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, கொஞ்சம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. வறுத்துட்டோம் நம்ம. இத ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளை உளுந்த சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்து வந்து லைட் பிங்க் கலர்ல வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இதுலயும் வாசனை வரும். வாசனை வந்தது வரையும் கண்டுபிடிச்சிடலாம் வறுத்துட்டோம் அப்படின்றத. நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். சிம்ல வச்சு நிதானமா வறுங்க. ஃபாஸ்ட்டா வச்சு வறுக்கும்போது மேலே கரிஞ்சிரும். உள்ள வறுபட்டுருக்காது. சிம்ல வச்சுட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கலர் மாறி வந்துருச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். மிளகும் நல்லா வறுத்து விடுங்க. அந்த ஈரத்தன்மை போக நல்லா வறுத்தா போதும். வாசனை வந்ததோட இதுலயும் எடுத்துக்கலாம் நம்ப. ஓகே, நல்லா வறுபட்டுருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஏற்கனவே காஞ்ச கருவேப்பிலை தான். பச்சை கருவேப்பிலை கிடையாது. இது நல்லா நொறுங்குற அளவுக்கு நல்ல கிறிஸ்பியா ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா நிழல்லயே காய வச்சு வச்சிருந்ததுனால, அந்த பச்சை தன்மை மாறாம அப்படியே இருக்கு. ஆனா நல்ல காஞ்ச கருவேப்பிலை தான் இது. ஸோ நல்லா ஹீட் பண்ணி வறுத்துட்டு அதையும் நம்ம ஒரு தட்டில மாத்திக்கலாம். இப்போ எள்ளு கொஞ்சம் நல்லா வறுத்து விடுங்க. எள்ளு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த டைம்ல ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. அடுத்து காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் வந்து இப்போ காம்போட போட்டு நம்ம வறுக்கிறோம். வறுத்து முடிச்சதுக்கப்புறம் அரைக்க போற டைம்ல அந்த காம்பு வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. காஞ்ச மிளகாய் அது அந்த பேன்ல நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம், இந்த காஞ்ச மிளகாய் வந்து உடைச்சா 2ஆ உடையும். அந்த அளவுக்கு சூடுபடுத்திக்கோங்க. கரியக்கூடாது. அதே டைம்ல ஹீட் ஆயி காஞ்ச மிளகாய் வந்து நல்லா வறுபடணும். ஓகே. இப்போ கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, இதில நம்ம பெருங்காயத்த சேர்த்து பொரிச்சு எடுக்க போறோம். அடுப்ப சிம்ல வச்சுருங்க. கரிஞ்சிரும். ஏன்னா பேன் வந்து ஓவர் ஹீட்டா இருக்கிறதுனால அடுப்ப நல்லா குறைச்சிருங்க. குறைச்சிட்டு இந்த பெருங்காயத்த இந்த எண்ணெயில அப்படியே கொஞ்சம் வறுத்தெடுங்க. ஓகே, நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன்.
இன்னும் பெருங்காயம் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. அடுப்ப ஆஃப் பண்ணியாச்சு. இதோட நம்ம பூண்டு எடுத்து வச்சோம் இல்லையா? அதையும் இதோட சேர்த்து அப்படியே அந்த ஹீட்லயே நம்ம வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். பேன் வந்து ஏற்கனவே ஓவர் ஹீட்டா இருக்கிறதுனால, அந்த பூண்டும் இதிலயே நல்லா வதங்கிரும். நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம், எண்ணெய் நல்லா வடிகட்டி, ஒரு சின்ன பவுல்ல அப்படியே இத மாத்தி எடுத்துக்கலாம். எக்ஸஸ் எண்ணெய்லாம் போக, ஒரு கப்ல நம்ம வறுத்த பூண்டையும், பெருங்காயத்தையும் எடுத்து வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரிய பிளேட்டுக்கு மாத்தி, நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு பெரிய பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. மாத்தி நல்லா ஆற விட்டுருங்க. கருவேப்பில பாருங்க உடைச்சு நொறுக்குனா அப்படியே நொறுங்கி வருது பாருங்க. இந்த அளவுக்கு கருவேப்பில நல்லா வறுபடணும். மொளகாவும் உடைச்சோனே நல்லா உடையும். இந்த அளவுக்கு 2த்தையும் வறுத்து எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா பொடியா அரைச்சுக்கிறதும், இல்ல கொஞ்சம் கொரப்பா அரைச்சுக்கிறதும் உங்களோட சாய்ஸ் தான். ரொம்ப நைஸா அரைக்காம, ரொம்ப கொரப்பா இல்லாம, ஓரளவு இந்த மாரி அரைச்சோம்னா, சாப்பிடுறதுக்கு நல்லாருக்கும். ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ். தேங்க் யூ.